ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஹுண்டாயில வந்து கடைசி இப்போ ரீசென்ட்டா லான்ச் ஆயிருக்குது இந்த வென்யூ தாங்க. ஸோ இந்த கார்ல வந்து என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்னா, எஃப்பிஎல் ஹுண்டாய். ஸோ இவங்க வந்து வேளச்சேரியில இருக்கிறாங்க. பிளஸ் வந்து சென்னையில நெறைய லொகேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லான்ச் ஈவென்ட்ட வந்து பார்த்துரலாம். ஸோ இந்த ஹுண்டாய் வென்யூல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருதுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இதுல வந்து மொத்தம் 8 வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்கும். மொத்தம் 17 காம்பினேஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்குது. கலர்ஸ் பார்க்கும்போது 8 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அது என்னென்னங்கிறது ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கிடுங்க. வண்டியோட டைமென்ஷனும் வந்து கொஞ்சமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜின் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து சேமா வச்சிருக்காங்க. மத்தபடி எல்லாமே வந்து மாத்திருக்காங்க. இன்க்ளூடிங் டிசைன் மாடல். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின்ல கிடைக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் 7 டிசிடி இன்ஜின் ஆப்ஷன்ல வந்து டிரான்ஸ்மிஷன்லாம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஹுண்டாயோட கீ வந்து மாத்திருக்கிறாங்க. ஸோ வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்குது. லாக், அன்லாக், ஹோல்டு பிளஸ் வந்து பூட்ட ஓப்பன் பண்றதுக்கு சைட்ல வந்து குடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்குது. ஸோ புதுசா லான்ச் ஆயிருக்கிற இந்த வென்யூல வந்து நெறைய டிஃபரன்ஸஸ் வந்து ஃப்ரண்ட்லயே வந்து நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ மெயினா பார்க்கும்போது வந்து இந்த இடத்துல கிரில் வந்து கம்ப்ளீட்டா மாத்திருக்கிறாங்க. அண்ட் ADASக்குள்ள ரேடார் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. லைட்டுமே வந்து 4 எல்இடி லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட லைட்டிங்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குது. ஸோ டிஆர்எல்ஸ் வந்து பாருங்க, எவ்வளோ சூப்பரா வந்து குடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் டிசைன்ல வந்து ரொம்ப அல்டிமேட்டா வந்து இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னுமே சைட்ல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இந்த பக்கமும் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைச்சிருதுங்க. பிளஸ் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு 16 இன்ச்சஸ்ல வந்து அலாய் வீல் குடுத்துருக்காங்க. 215/60 அப்படிங்கிற ப்ரொஃபைல்ல வந்து இந்த டயர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் 4 வீலுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ் வந்து கிடைக்கும். வண்டியோட சைட் ப்ரொஃபைலே பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்க. அத லென்த்துமே வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய வண்டிய கம்பேர் பண்ணும்போது இதோட லென்த்தும் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. அதனால உள்ள வந்து லெக் ரூமுமே வந்து நல்லாவே இன்கிரீஸ் ஆயிருக்கும். சைட்ல பார்க்கும்போது வந்து கிளாடிங் வந்து வண்டியோட ஃபுல் இதுக்குமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து வர்ற டிசைன்ஸ் வந்து எக்ஸ்டீரியர்ல வர்ற மாரியே தான் இருக்கும். பட் அத விட இதுல பார்க்கும்போது லுக் வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஓரம்லயும் வந்து டூயல் டோன் ஓரமா குடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து உங்களுக்கு கேமராஸ் வந்து கிடைச்சிருது. ஸோ 360 கேமராவுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடில வந்து குடுத்துருக்காங்க. சைட்ல வந்து ஒரு குரோம் ஃபினிஷ்ல வந்து நமக்கு டோர் ஹேண்டில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு. டாப்ல வந்து பிரிட்ஜ் ஸ்டைல்ல வந்து உங்களுக்கு ரூஃப் ரைல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு புது அடிஷனா வந்து இருக்கு. அண்ட் இந்த சைட்ல பார்க்கும்போது விண்டோ சைஸ்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்த மாரி இருக்குது. இந்த இடத்துல குவார்டர் கிளாஸும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலா வந்து மாத்திருக்காங்க. இந்த சி பில்லர்ல வந்து வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாவே வந்து ஒரு டிசைனா வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சேஞ்சஸா வந்து இருக்குதுங்க. இப்ப கம்ப்ளீட் லுக்கும் வந்து மாத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுல வந்து 45 லிட்டர்ஸ்க்கு வந்து ஃபியூல் டேங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லயும் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக் வரும். அதே நேரத்துல ரியர்லயும் வந்து டிஸ்க் பிரேக் கிடைக்கும். ஸோ இதுல சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்டா வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்கு, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், வெஹிக்கிள் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஏபிஎஸ் வித் ஏபிடி இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா கிடையாது. அது என்னங்கிறத கீழ வந்து ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோ. ஸோ ரியர்ல பார்க்கும்போது நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, புது ஸ்கிட் பிரேக் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த சைட்ல மட்டும் இல்ல. இங்கேயும் வந்து நமக்கு சென்சார்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 360 கண்ட்ரோலுக்கு ஒரு சூப்பர் டிசைன்ஸா வந்து இதில குடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் வந்து நெறையவே இம்ப்ரூவ்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ரியர் டிசைன் வந்து எப்படி இருக்குங்கிறத பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற ரியர் டிசைன் வியூ. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. இங்கேயும் வந்து கனெக்டட் டெய்லர்ஸ் குடுத்துருக்காங்க. வென்யூங்கிறது சென்டர்ல வந்து இருக்குது. பார்க்கிங் சென்சார்ஸ் லைட் வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் கியர் போடும்போது வந்து இந்த லைட்ஸ் வந்து எங்கேஜ் ஆகும். அண்ட் இந்த காருக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 195 வந்து இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு கேமரா வந்து கிடைச்சிருது. அதே நேரத்தில வைப்பர்ஸும் வந்து கிடைச்சிருதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பூட் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரியர்ல பூட் ஸ்பேஸ் பார்க்கும்போது வந்து ஒரு 375 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில வந்து உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்குது. பிளஸ் வந்து ரியர் சீட் வந்து ஸ்ப்ளிட்டபிளா இருக்கு. 60/40ன்னு குடுத்துருக்காங்க. இன்னுமே வந்து நல்லா கேப் கிடைக்குங்க. பார்சல் ட்ரேவும் வந்து நமக்கு கிடைச்சிரும். பிளஸ் இங்க ஒரு சப்வூஃபர் இருக்குது. அதே நேரத்தில இங்க ஒரு வந்து ஹூக் குடுத்துருக்காங்க. பின்னால ஒரு லைட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து ஒரு சைஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு 15 இன்ச் வீலா வந்து குடுத்துருக்காங்க. டூல்ஸும் வந்து நமக்கு குடுத்துருக்காங்கங்க. முந்தி இருந்ததுக்கு வந்து ஸ்பேஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்க ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு கீ போடுறதுக்கும் குடுத்துருக்காங்க. ரெக்கர் சென்சாரும் குடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோம்ல தான் வந்து குடுத்துருக்காங்க.
டோர்ல மேஜரா என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ இங்க வந்து பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒயிட் ஃபினிஷ்லயே வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்ல ஆர்ம்ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. எல்லா டோர்லயுமே வந்து வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பிளஸ் போஸோட 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டிலுமே வந்து ஒரு டிஃபரெண்ட் டிசைன்ல வந்து இருக்குது. இதுலயுமே வந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ்லயே வந்து குடுத்துருக்காங்க. மேபி இதுல மட்டும் கொஞ்சம் அழுக்காகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் மெயின்டனன்ஸ் தேவைப்படும். அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ கலர்ல வந்து நமக்கு சீட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. முதுகு சாயிற இடம்லாம் ஒயிட்டா இருக்குது. கீழ உள்ளதெல்லாம் வந்து ஒரு இந்த நேவி ப்ளூ ஃபினிஷ்ல வந்து இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்ல வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் டாப் எண்ட்ல வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு உண்டான பட்டன்ஸ்லாம் வந்து இங்க இந்த இடத்துல வந்து குடுக்கு. இந்த பக்கம் அந்த பக்கமும் குடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல நோட் பண்ணும்போது, இதுல வென்யூ அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து நேமிங்ஸ் வந்து இந்த டிசைன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க 2 சீட்லயுமே வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபுளா இருக்கு. ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக் வந்து கிடைச்சதுங்க. அண்ட் டிரைவர் சீட் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்றது மட்டும் உங்களுக்கு மேனுவலாவும், ரெக்ளைன் பண்றது ஃப்ரண்ட்ல பவர் விண்டோ இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து மேஜர் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்டீரியர்ல இருக்க இந்த டேஷ்போர்ட் சேஞ்சஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு டச் ஸ்க்ரீனும், இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரும் வந்து ஒரு கம்பைன்டா கர்வா வந்து குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து வென்யூ அப்படின்னு சொல்லி நேமிங் வந்து குடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ்லாம் வந்து வெர்டிகலாவே வந்து குடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த டிரைவர் பக்கத்துல உள்ளது மட்டும் உங்களுக்கு ஹரிசானலா இருக்கும். ஸோ இந்த வென்யூவோட மேஜர் அப்டேட்ன்னு பார்க்கும்போது வந்து இன்டீரியர்ல வந்து மாத்திருக்காங்க. ஸோ அது வந்து கம்ப்ளீட்டா பார்க்கும்போது வந்து இந்த மாரி தான் இருக்கும். புது ஸ்டீரிங் வீலு. ஸோ இது வந்து டீகட் ஸ்டீரிங்ல வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல 3 ஸ்போக்ஸ் வந்து கிடைச்சு. இதுல மோர்ஸ் கோட்ல வந்து நமக்கு இந்த ஸ்டீரிங்ல குடுத்துருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா வர எல்லா Hyundai கார்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு மோர்ஸ் கோட் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு அடாஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீஸ் வந்து குடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்ல உள்ள சேஞ்சஸ் பார்க்கறதுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குது. அண்ட் மீடியாவுக்கும் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்லயே வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கார்ல வந்து உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ்லயே வந்து வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ கியர் சேஞ்ச் பண்றதுமே வந்து இந்த இது மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்போர்ட்டி லுக்காவும் இருக்கும். அண்ட் இதுல வந்து வைப்பர்ஸ்க்குலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லைட்ஸுக்குலாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடும் குடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் வந்து இந்த இடத்துல வரும். டச் ஸ்க்ரீன் வந்து இதுவும் வந்து ஒரு 12.3 இன்ச்சஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்ல வந்து ஐடியல் ஸ்டாப் வந்து இருக்குது. ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஐடியல்ல நின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுற மாரி இருக்கும். ஸோ மைலேஜும் வந்து அதனால இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. ஸோ இந்த டச் ஸ்க்ரீனுக்குள்ள பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துலயும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ஏசிக்குள்ள பட்டன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து உள்ளுக்குள்ள வந்து குடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இந்த இடத்துலயுமே வந்து சூப்பரா இருக்குது. இந்த லைட்டிங்ஸ வந்து நீங்க கலர்ஸ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட முடியும். அதுக்கு வந்து செட்டிங்ஸ்ல தான் வந்து நீங்க போய் மாத்திக்கலாம். அதே நேரத்தில வாய்ஸ் மெமோவும் வந்து நமக்கு இதில குடுத்துருக்காங்க. வாய்ஸ் மூலமாவும் இந்த கார வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நெறைய சேஞ்சஸ் வந்து குடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ளாட்டா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற பானட்டும் வந்து நல்லா கிளியராவே வந்து நமக்கு விசிபிளா இருந்த மாரி இருக்குதுங்க. இதில வந்து உங்களுக்கு ஆட்டோ டைமிங் மிரர் வந்து குடுத்துருக்காங்க. இதிலேயே SOS டோ பண்ற ஆப்ஷன், ப்ளூ லிங்க்ல பட்டன்ஸ் எல்லாமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. இந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு லைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது லைட்ஸ் வந்து ஹாலஜன்ல வந்து குடுத்துருக்காங்க. மேபி இது எல்இடில குடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சன்ரூஃப் ஓப்பன் பண்றதுக்கு பட்டன் வந்து இங்க இருக்குதுங்க. அண்ட் இது டாப் எண்ட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜர் வந்து கிடைச்சிருது. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு சான்சஸ் இது ஸ்பேஸ் வந்து குடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் இது எல்லாமே வந்து நம்ம ரீசென்ட்டா சிராஸ் கார்ல பார்த்திருந்தோம். அங்க இருக்கிற அதே செட்டப் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கியர் சிஸ்டம்ங்க. நமக்கு வந்து 2 பக்கமும் வந்து வென்டிலேட்டர் சீட்ஸுக்கு பட்டன்ஸ் வந்து இங்க இருக்குது. இதுல 360 கேமராவுக்குள்ளது இங்க இருக்குது. ஸோ நான் 360 கேமரா ஆன் பண்ணோனே இங்க பாருங்க. கம்ப்ளீட் டிசைன் வந்து மாறி இருக்குது. ஸோ நான் கார வந்து சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா காரோட கலர் வந்து கிடைக்காது. நீங்க வீல வந்து டர்ன் பண்ணாலே அதுவே வந்து டர்ன் ஆகுறதும் இதுல இருக்குது. ஸோ இங்க பாருங்க நான் நல்லா டர்ன் பண்றேன். ஸோ டர்ன் பண்ண அதுவும் வந்து அங்க டர்ன் ஆகுது பாருங்க. அதே நேரத்தில நீங்க ரியர் வியூ கேமரா மட்டும் வேணும், ஃப்ரண்ட் வியூ கேமரா மட்டும் வேணும்னாலும் தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது வந்து எந்த பக்கம் வீல் போகுது அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு டிஃபரன்ஸும் இதில காமிச்சிருக்காங்க. இது இந்த பட்டன பிரஸ் பண்ணும்போது கார சுத்தி இருக்கிற வியூஸ் வந்து தெரியும். அண்ட் இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளைண்ட் ஸ்பாட் மிரர் அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதுல நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதில பார்க்கும்போது வந்து நமக்கு டில்ட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் குடுக்கலை. அண்ட் இது நமக்கு வந்து டாப் எண்ட்ங்கிறதுனால நமக்கு வந்து டிரைவ் மோட்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அந்த இது வந்து நமக்கு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்ட் அசிஸ்ட்க்கும் வந்து இதில பட்டன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து ஆன் பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு பட்டன் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து
ஆர்ம்ரெஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்லைடிங் இல்லாம ஜஸ்ட் ஓப்பன் டைப்பா வந்து குடுத்துருக்காங்க. இது சின்னதா வந்து நமக்கு கிடைச்சிருது. பியூரிஃபையர்லாம் மோஸ்ட்லி வந்து பின்னால நமக்கு குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஏசிலயே வந்து உங்களுக்கு செட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆ இந்த இடத்துலயும் வந்து ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான ஸ்பேஸா வந்து இருக்குதுங்க. இந்த சைடு பார்க்கும்போது வந்து வண்டியோட இன்ஜின் ஸ்டார்ட், ஸ்டாப் வந்து இங்க இருக்குது. அது கீழே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஆன், ஆஃப் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட், ஸ்டாப்புக்கு இந்த இடத்துல பட்டன்ஸ் இருக்குது. லைட்டோட லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க ரைட்ல வந்து குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரியர் சீட் பார்த்துடலாங்க. ஸோ சீட்டு பார்க்கும்போது வந்து ஒரு டூயல் டோன் கலர்ஸ்ல வந்து கிடைக்குதுங்க. ஒரு ஒயிட்டும், ஒரு நேவி ப்ளூ கலர்லயே வந்து குடுத்த மாரி இருக்குது. உள்ள பார்க்கும்போது வந்து ஹெட்ரெஸ்ட் வந்து 2 ஹெட்ரெஸ்ட் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் குடுத்துருக்காங்க. ஆர்ம் ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைச்சிருது. அண்ட் இந்த சீட்ட வந்து உங்களுக்கு 2 லெவல்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அத ரிக்ளைன் பண்றதுக்காக ஒரு டிஃபரன்ஸ்க்காக வச்சிருப்பேன். இது வந்து ஒரு 1 லெவல். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம புஷ் பண்ணி இன்னொரு லெவல் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்து ஒரு ரொம்ப சூப்பராவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். அண்ட் ரியர் சீட்டோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குதுங்க. ஸோ விட்த்தும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ 3 பேர் கம்ஃபர்டபுளா வந்து இருக்க முடியும். ஸோ லெக் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ உள்ள வந்து எனக்கு நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. அது மட்டும் இல்ல, சீட்ட வந்து உள்ள வந்து ஒரு ஸ்கூப் பண்ணியிருக்கிறாங்க. டிசைன் தெரியுதுங்களா? இப்படி வளைச்சு எடுத்து வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஹைட்டா இருக்கிறவங்களுக்குமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் வந்து ஒரு 2 பேர் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து இருக்குது. ரியர் சீட்ல வந்து உங்களுக்கு பாக்கெட்ஸ் எதுவும் குடுக்கல. ஸோ இது டாப் எண்ட்லயே வந்து உங்களுக்கு அந்த பாக்கெட்ஸ் வந்து குடுக்காம இருக்கிறாங்க. மேபி அத குடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுதுங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்ல வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் வந்து சாஃப்ட்டா இருக்கும். மத்தது எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல தான் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கிடைச்சிரும். ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. கர்டன்ஸும் வந்து இதில கிடைச்சிருது. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து நல்லா கவரும் ஆகுதுங்க. நல்லா வந்து ஃபுல்லாவே வந்து கவர் ஆகுற மாரி குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் சன்ரூஃபும் வந்து இதில கிடைச்சது. அண்ட் ரியர்ல ஏசி வென்ட் வந்து நமக்கு வெர்டிகலா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதே நேரத்தில 2 யூஎஸ்பி போர்ட் வந்து டைப் சி போர்ட் வந்து குடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்கு இங்க வந்து ஸ்பேஸ் இருக்குது. இந்த பம்ப் வந்து ரொம்ப பெருசா இல்லங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. பட் வந்து 3 பேர் வந்து கம்ஃபர்டபுளா இருந்துக்கலாம். சீட்டையும் வந்து ஃபுல்லாவே ஃபோல்ட் பண்ணி நமக்கு பூட் ஸ்பேஸையும் வந்து இன்கிரீஸ் பண்ணிடுற அளவுக்கு குடுத்துருக்காங்க. ஹெட்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்கூப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 6 ஃபீட் இருக்கிறவங்களுக்குமே வந்து தல தட்டாத அளவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வந்து சன்ரூஃப் தேவையா? இல்லையாங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் வந்து சன்ரூஃப் தேவையில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து நமக்கு பழைய வென்யூல என்ன இருந்துச்சோ அதே தான் குடுத்துருப்பாங்க. இப்ப நம்மட்ட இருக்கிறது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின். ஸோ இது வந்து உங்களுக்கு 120 பிஎஸ் பவரும், 172 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து கிடைக்குங்க. இன்ஜின் ஸ்பெக்ல வரைக்கும் வேற எதுவுமே வந்து மாத்தல. பட் டீசல்ல வந்து ஆட்டோமேட்டிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதே இது 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின்ல வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கிடைக்காது. டீசல்ல வந்து உங்களுக்கு டார்க் கன்வெர்ட்டரோட ஆட்டோமேட்டிக் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள சவுண்ட் ப்ரூஃபிங் பார்க்கும்போது வந்து உள்ள எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பட் அண்டர் த ஹூட் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணல. ஸோ அடுத்து பிரைசிங். ஸோ இந்த வண்டியோட பிரைசிங் 7.9 லேக்ஸ்ல இருந்து 15.49 லேக்ஸ் வரைக்கும் வந்து வேரி ஆயி கிடைக்கும். இந்த காரோட ஆன் ரோட் பிரைஸ் வேணுங்கிறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.